காட்டூரில் பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஆடுகளை கந்தன் ஓட்டிகிட்டு போய் காட்டில் மேய்ச்சிட்டு சாயந்தரமாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவா. ஒரு தடவை கந்தனுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டுச்சு. யார்கிட்டவோலாம் கேட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுனானா, பண்ணையாரோட ஒரு ஆட்டை விற்றுட்டான். அன்றைக்கி சாயங்காலம் ஆடுகளை ஓட்டிட்டு கந்தன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். வழக்கம் போல் பண்ணையார் ஆடுகளையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு ஆடு குறையிறத பார்த்தாரு. உடனே அவர் கந்தங்கிட்ட, அட கந்தா, ஏன் ஒரு ஆடு குறையுதே அப்படின்னு கேட்டார். அதுவாங்க ஐயா, ஒரு புலி வந்து சாமர்த்தியமாக ஒரு ஆட்டை கொன்று போடுச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னான். பண்ணையாரும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கேட்கல. கந்த அடுத்த நாளும் ஒரு ஆட்டை விற்றா. அன்னைக்கு சாயங்காலமும் ஒரு ஆடு குறைஞ்சதை பார்த்துட்டு பண்ணையாரும் அதை பற்றி கேட்டார். கந்தன் என்ன சொன்னான்னா, ஐயா, நேற்றுக்கு மாதிரியே இன்றைக்குமே புலி வந்து ஒரு ஆட்டை கொன்று தின்னு போடுச்சு அப்படின்னு சொன்னான். பண்ணையார் பார்த்தாரு. அடுத்த நாள் கந்தன் ஆடு மேய்க்க போகிறப்ப பண்ணையார் வேட்டைக்கார வேலுவை கூட்டிகிட்டு காட்டுக்கு போனார். அன்னைக்கு சாயங்காலம் ஆகியுமே புலி வரவே இல்லை. பண்ணையார் கந்தனை பார்த்து, அட கந்தா, இது என்ன புலி வரவே இல்லையே அப்படின்னு கேட்டார். அவன் அதுக்கு, அதுதான் சாமர்த்தியமான புலின்னு நான் அன்றைக்கே உங்கள் வீட்டு சொன்னேன்னில்லோ, நீங்களும் வேட்டைக்காரனும் வந்திருக்கிறது தெரிஞ்சிருச்சு அதுக்கு, அதனால தான் அது வரல, அதுக்கு தான் எவ்வளவு சாமர்த்தியன்னு பார்த்தீங்களா அப்படின்னா. பண்ணையாரும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரி சரி, நாளையிலிருந்து இந்த வேட்டைக்கார வேலுவே என்ற ஆடுகளை எல்லாம் மேய்க்கிட்டு இனி உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. கந்தன் அப்படியே திகச்சு போனான். உடனே கந்தன் அவரோட காலில் விழுந்து, நான் செஞ்சது தப்பு தாங்க ஐயா, என்ற தப்பை நான் ஒத்துக்கிறேன், என்னையும் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னான். பண்ணையாருமே, சரி சரி, இந்த தடவை மன்னிக்கிற, மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சீன்னா நீ கம்பி எண்ண வேண்டி வரும் பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணினார். கந்தனும் அதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துட்டான்.